வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான தகவலை பற்றி பார்க்க போகிறோம். புதிய கால அட்டவணை அப்படிங்கிறது ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. எந்தெந்த நிலையத்திலிருந்து புறப்படக்கூடிய ரயில்களுக்கு நேர மாற்றம் அப்படிங்கிற ஒரு குழப்பம் அப்படிங்கிறது இருக்கும். ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். சென்னையிலிருந்து கோயம்புத்தூர் வரக்கூடிய ரயில்களின், அதுவும் குறிப்பாக தினசரி இயங்கக்கூடிய 12 ரயில்களின் நேரத்தை போட்டிருந்தோம். சரி, சென்னையிலிருந்து கோயம்புத்தூர் வரக்கூடிய அந்த ரயில்களின் நேரத்தை போட்ட நமக்கு கோயம்புத்தூரிலிருந்து சென்னை போகிற ரயில்களின் நேரத்தை போட வேண்டியது ஒரு கடமையாக இருக்கிறது. அந்த நேரத்தையும் நிச்சயமாக நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். ஏன்னா நிறைய கேள்விகள் அப்படிங்கிறது இருந்தது. கோயம்புத்தூர் சென்னை மார்க்கத்தில் செல்லக்கூடிய ரயில்களினுடைய நேரத்தை சொல்லுங்கள் அப்படின்னு. நம்ம ஒவ்வொரு ஆண்டுமே கிட்டத்தட்ட அந்த புதிய கால அட்டவணை வெளியிடப்பட்ட பிறகு ஒவ்வொரு நிலையத்திலிருந்து புறப்படக்கூடிய ரயில்களின் நேரத்தை கொடுக்கறது வழக்கம். அந்த வகையில் இன்னைக்கு கோயம்புத்தூரிலிருந்து சென்னை வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில்களின் முக்கியமான ரயில்களை மட்டும் தேர்ந்தெடுத்து நம்ம நேரத்தை கொடுத்துருக்கோம். அதுவும் தினசரி இயங்கக்கூடிய ரயில்களை மட்டும். வாரத்தில் இயங்கக்கூடிய ரயில்களை பற்றி நம்ம கண்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி நம்ம பார்க்கக்கூடிய முதல் ட்ரெயின் திருவனந்தபுரத்தில் இருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில் தான் கோயம்புத்தூரிலிருந்து சென்னை போகிறதுக்கான முதல் ரயிலாக இருக்கிறது. இந்த ரயிலானது நள்ளிரவு 2 மணிக்கு கோயம்புத்தூரிலிருந்து புறப்பட்டு காலையில் 10 மணிக்கெல்லாம் சென்னை சென்ட்ரலை சென்றடைந்துவிடும். இந்த ரயில் போகக்கூடிய ரூட்டு எல்லாருக்கும் தெரியும். திருப்பூர், ஈரோடு, சேலம், ஜோலார்பேட்டை, காட்பாடி வழியாக சென்னை சென்ட்ரலை சென்றடைகிறது. அதே மாதிரி புதன்கிழமை தவிர மற்ற எல்லா நாட்கள்லையும் இயங்கக்கூடிய வந்தே பாரத் ரயில், இந்த ரயில் கிளம்பக்கூடிய நேரம் காலை 6 மணிக்கு புறப்பட்டு 6 மணி நேரத்துக்கு முன்னாடியே சென்னை சென்ட்ரலை சென்றடைந்து விடுகிறது. 12 மணிக்கு ஆனால் தான் 6 மணி நேரம் கணக்கு நமக்கு. ஆனால் 6 மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது 11:50க்கெல்லாம் சென்னை சென்ட்ரலை புறப்பட்டு அடைந்து விடுகிறது. அதே மாதிரி மூணாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் கோயம்புத்தூரிலிருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் இயங்கக்கூடிய இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ரயில். ரொம்பவும் டிமாண்டாக ஓடக்கூடிய ட்ரெயின். இந்த ட்ரெயின் தினமுமே காலையில் 6:20 மணிக்கு கோயம்புத்தூரில் இருந்து புறப்பட்டு அன்று மதியம் 1:45 மணிக்கெல்லாம் சென்னை சென்ட்ரலை சென்றடைந்து விடுகிறது. நான்காவதாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸ். மங்களூருவிலிருந்து புறப்பட்டு வடக்கு கேரளாவை ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு சென்னை சென்ட்ரல் வரைக்கும் செல்லக்கூடிய இந்த ரயில் மங்களூரில் இருந்து கிளம்பக்கூடிய கடைசி சென்னை ரயில் இந்த ரயில் தான். இந்த ரயில் கோயம்புத்தூரில் இருந்து புறப்படக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காலையில் 7:45 மணிக்கு இந்த ரயிலானது கோயம்புத்தூரிலிருந்து புறப்படுகிறது. அங்கு இருந்து திருப்பூர், ஈரோடு, சேலம், ஜோலார்பேட்டை, காட்பாடி, அரக்கோணம் வழியாக சென்னை சென்ட்ரலுக்கு அன்று மாலை 4 மணிக்கெல்லாம் போய் சேர்ந்து விடுகிறது. அப்படிங்கிற தகவலை நம்ம நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ரொம்பவும் முக்கியமான ரயிலாக பார்க்கப்படக்கூடிய தன்பாத் எக்ஸ்பிரஸ் ரயில். இது ஆலப்புழாவிலிருந்து புறப்பட்டு வரக்கூடிய ரயில். இந்த ரயில் தினமுமே பிற்பகல் 12:20 மணிக்கு, அதாவது மத்தியானம் 12:20 மணிக்கு கோயம்புத்தூரிலிருந்து புறப்பட்டு அன்னைக்கு நைட்டு 9:40 மணிக்கு சென்னை சென்ட்ரலை சென்றடைந்து விடுகிறது. ஆனால் இந்த ட்ரெயின் எப்போயுமே கூட்டமாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா லாங்காக போகக்கூடிய ட்ரெயின். அதற்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் சதாப்தி எக்ஸ்பிரஸ் ரயில். இந்த ரயிலானது செவ்வாய்க்கிழமைகள் தவிர மற்ற எல்லா நாட்களுமே இயங்கும். கோயம்புத்தூரில் இருந்து பிற்பகல் 3:05 மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது நைட்டு 9:50 மணிக்கெல்லாம் சென்னை சென்ட்ரலை சென்றடைந்து விடுகிறது. இந்த சதாப்தி எக்ஸ்பிரஸ் புறப்பட்டதுக்கு அப்புறம் கிளம்பக்கூடிய ரயில் கோவையின் அடையாளமாக பகல் நேரத்தில் இருக்கக்கூடிய கோவை எக்ஸ்பிரஸ் ரயில். இந்த ரயிலானது தினமுமே மாலை 3:15 மணிக்கு புறப்பட்டு அன்று இரவு 10:45 மணிக்கெல்லாம் சென்னை சென்ட்ரலை சென்றடைந்து விடுகிறது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஆலப்புழா எக்ஸ்பிரஸ். ஆலப்புழாவில் இருந்து வரக்கூடிய இந்த ரயில் கோயம்புத்தூருக்கு வந்துட்டு புறப்படக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நைட்டு 9:35 மணிக்கெல்லாம் புறப்படுகிறதுங்க. இதுக்கு முன்னாடி இருந்த நேரத்தில் இருந்து கொஞ்சம் மாற்றம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கிறாங்க. 9:35 மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது மறுநாள் காலை 5:15 மணிக்கெல்லாம் சென்னை சென்ட்ரலை சென்றடைந்து விடுகிறது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நீலகிரி எக்ஸ்பிரஸ். மேட்டுப்பாளையத்திலிருந்து டெடிக்கேட்டடாகவே சென்னை நோக்கி செல்லக்கூடிய இந்த ரயிலானது தினமுமே நைட்டு 10:25 மணிக்கு கோயம்புத்தூரிலிருந்து புறப்படுகிறது. அப்படி புறப்படக்கூடிய இந்த ரயிலானது காலையில் 6:20 மணிக்கெல்லாம் சென்னை சென்ட்ரலை சென்றடைந்து விடுகிறது.
கோயம்புத்தூரினுடைய இரவு நேர அடையாளமாக இருக்கக்கூடியது சேரன் எக்ஸ்பிரஸ். இந்த சேரன் எக்ஸ்பிரஸ் ரயில் தினமுமே நைட்டு 10:50 மணிக்கு கோயம்புத்தூரிலிருந்து புறப்பட்டு காலையில் 7 மணிக்கெல்லாம் சென்னை சென்ட்ரலை சென்றடையும் வகையில் அந்த ஷெட்யூல் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கிறது. சென்னை சென்ட்ரலுக்கு இருக்கக்கூடிய ரயில்களில் ரொம்பவும் முக்கியமான ரயிலாக இந்த ரயில் பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி மங்களூருவிலிருந்து சென்னை வரைக்கும் இயங்கக்கூடிய மெயில் எக்ஸ்பிரஸ் ரயில், இந்த ரயிலுமே கோயம்புத்தூருக்கு வந்து சேரக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நைட்டு 11:45 மணிக்கு வந்துட்டு காலையில் 7:45 மணிக்கெல்லாம் இந்த ரயிலானது சென்னை சென்ட்ரலை சென்றடைந்து விடுகிறது. இப்போ சென்னை சென்ட்ரலை தவிர்த்து மற்ற இடங்களுக்கு ரயில் இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இருக்கிறது. மங்களூருவிலிருந்து காலை நேரத்தில் புறப்பட்டு வரக்கூடிய ரயில் கோயம்புத்தூர் வந்துட்டு கோயம்புத்தூரில் இருந்து ஈரோடு, ஈரோட்டிலிருந்து கரூர், திருச்சி போய் திருச்சியில் இருந்து விருத்தாச்சலம், விழுப்புரம் வழியாக சென்னை எழும்பூர் வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில். இந்த ரயில் தினசரி இயங்கக்கூடிய ரயில். இந்த ரயில் கோயம்புத்தூருக்கு வந்து புறப்படக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மாலை 4 மணிக்கு புறப்படுகிறது. அப்படி புறப்படக்கூடிய இந்த ரயிலானது முன்னாடி சொன்ன ரூட்டு வழியாக திருப்பூர், ஈரோடு, கரூர், திருச்சிராப்பள்ளி, விருத்தாச்சலம், விழுப்புரம், செங்கல்பட்டு வழியாக இப்போ வரைக்கும் தாம்பரத்திற்கு இயக்கப்படுகிறது இந்த ரயில்.